மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாற்றத்தை மாற்றக்கூடிய சக்தி பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனலுக்கு இருக்குன்னே சொல்லலாம். முக்கியமா பிசி டாக்டர் நந்தா நடத்தக்கூடிய அந்த ஏ டு டி சேனலுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, நிறைய சோஷியல் இஷ்யூவை பத்தி பேசியிருக்காங்க. அது எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வந்திருக்கு. அது இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, அமலா சஜித் பண்ண ஸ்கேமும் அதுமாரி வந்திருக்கு. ஸோ அமலா சஜித் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரேடிங் ஆப்புக்கு விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. இது மாரி இது ரூ. 1000 போட்டா உங்களுக்கு ரூ. 2000 கிடைக்கும். அது 1 மணி நேரத்திலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை நம்பி நிறைய பேர் பணத்த போட்டு ஏமாந்துருக்காங்க. அது முக்கியமா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ₹1,50,000 வரைக்குமே ஏமாந்துருக்காரு. அவர் வந்து இதுமாரி அட்வொகேட் விக்னேஷ்ட்ட போயிட்டு சொல்லியிருக்காரு. இதுமாரி நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு, உடனே அட்வொகேட் விக்னேஷ் பார்த்தீங்கன்னா, இதுமாரி அவங்க மேலே அமலா சஜித் மேலே கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க யூடியூப் சேனல் பேசியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்த பிசி டாக்டர் நந்தா பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய யூடியூப் சேனலில் இதை பார்த்தீங்கன்னா கிளியரான வீடியோ போட்டு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அமலா சஜிக்கு தண்டனை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வந்தால் மட்டும்தான் இது வந்து ஒரு பேச்சு பொருளாக மாறும். அப்போ தான் மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பார். ஸோ அவர் போட்ட வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தந்தி டிவி வந்து அமலா சஜித் பண்ண ஸ்கேமை பற்றி பேசியிருக்காங்க. இது வந்து பிசி டாக்டர் நந்தாவுக்கும் அட்வொகேட் விக்னேஷுக்கும் கிடைச்ச வெற்றினே சொல்லலாம். ஸோ இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் இது வந்ததுனால நிறைய பேருக்கு அமலா சஜித் பண்ண ஸ்கேம் தெரிய வந்திருக்கு. அதனால் இனிமேல் அமலா சஜித் அக்கௌண்ட்டில் ஏதாவது ஒரு ஆட் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து அமலா சஜித் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷாக் ஆகி அவங்களுடைய பேஜில் ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் பண்ணக்கூடிய ஆட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் மட்டும்தான். ஸோ அதில் வரக்கூடிய ட்ரேடிங் ஆப் பேஜ்லேயும் பணத்தை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசித்து போடுங்க. அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை. வித் லவ் அமலா சஜித் அப்படிங்கிற வேறு ஒரு கொட்டேஷன் வேறு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஒத்துக்கிறதுனே எனக்கு தெரியல. ஒருத்தவங்க ஆட் எடுக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி இருக்கா, அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கா, அவங்க எந்த மாதிரி ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, இது எல்லாமே உண்மையாக எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வேறு இருக்காங்க. இவங்க பார்த்து போகிற போக்கில் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் போக முடியாது. பட் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு அமலா சஜித் வந்து ஏதாவது ஃபைன் அமௌண்ட் மட்டும் கோர்ட்டில் கட்டிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸில் அந்த அளவுக்கு கோர்ட் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஆக்ஷனாக இருக்க வாய்ப்புகள் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 20,000 ஃபைனு கட்டிட்டு மேற்கொண்டு இதுமாரி ஆட் அடிச்சிங்க அப்படின்னா தண்டனை கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு தான் கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கேஸை போலீஸ் எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வந்ததே மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு சினிமா சீரியஸான நியூஸஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சினிமா சீரியஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட சேர்ந்து பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்தீங்கன்னு நம்ம சினிமா சீரியஸை சேனல் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின்.